பார்த்தா ஐயோ சின்ன பையன் புத்தி இல்லாத பாலகன் முனிக்கொப்புல உட்கார்ந்தா இவன் அடிக்கொப்பு வெட்டிக்கிட்டு இருக்கான். இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். இவன் தரையில விழுந்தா பாவி தவிடுபடி ஆகிருவானே. அடிக்கொப்புல இருந்து முனிக்கொப்பு வெட்டினா முனிக்கொப்பு கீழே வந்துரும். நம்ம மரத்தோடி கீழே இறங்கி வந்துடலாம் அப்படின்னா அது சரியான யோசனை. இவன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பு வெட்டினாம்னா சரி அது வேற ஒண்ணும் இல்ல. ஏறும்போது ரொம்ப சங்கடப்பட்டான், கீழே வரும்போது சுழிவா வந்துடலாம் பத்தியா, அதனால முனிக்கொப்புல உட்கார்ந்து வெட்டுதான். அப்ப இந்த பார்வதி பார்த்தா பகவானை கூப்பிட்டு ஆண்டவா பரம்பொருளே ஆதிசக்தியோட வார்த்தையை கேளுங்க, அதோ பாருங்க ஒரு சின்னம் திருப்பாலக முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுகிறான் அல்லவா, நீங்க போய் பிள்ளையை இப்பமே காப்பாத்தி கொண்டு வாங்க அப்படின்னு உடனே அப்ப பார்வதியின் வார்த்தையை கேட்ட ஆண்டவன் சொன்னார், ஏய் பார்வதி என்னோடு வரும்போது வாயை திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டோம்னு சொன்னீங்க, இப்ப இந்த பாலகனை காப்பாத்த சொன்னா நான் எப்படி காப்பாத்த? அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா கீழே விழுந்தாலும் வாழ்ந்தே தீருவான், சாகனம்னு விதி இருந்தா மேல இருந்தே செத்து போவாண்டி. இன்னைக்கும் பேப்பர்ல பாருங்க 8வது மாடியிலிருந்து கீழே விழுந்தார், படுகாயத்தோடு ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு போட்டிருப்பாங்க, சில நாள் போட்டிருப்பாங்க. கட்டில இருந்து பிறண்டு விழுந்த தாத்தா மூக்குல அடிச்சு செத்து போனாரு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ அவங்கவங்க விதி எப்படியோ அப்படி தாண்டி நடக்கும். வாயம் பின்னால நீர் பிள்ளைய காப்பாத்தனா உமா கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். அப்ப ஆண்டவன் சொன்னார், சரி பார்வதி நான் சொல்லுத ஒரு வார்த்தையை கேளு, அவன் எப்படியும் வெட்டு முடிஞ்சு கீழே தான் விட போறான், நான் மேல போய் எல்லாம் காப்பாத்த முடியாது. அவர் ஏன் அப்படி சொன்னார்னா ஆண்டவன் ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தார். ஆலமுறை இருந்ததிலே இந்த பையன் இருந்ததிலே என்னன்னு யோசித்து பார்க்க பார்வதி அண்ணனென்றும் பாராமல் ஆணையிட்டு கொடுத்தாலே கண்ணபுரான் அவர் பார்வதியின் சத்தியத்தை பரிசோதிக்கத்தான் இப்படி ஒரு சூழ்ச்சி ஏற்பாடு பண்ணினார். இதை அறிந்த சிவபெருமான் காப்பாற்ற முடியாதென்றார். பிறகு பார்வதியின் பிடிவாதத்தினால சரி பார்வதி அவன் கீழே விழும் போது என்ன பார்த்தா அவ்வாறு விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து, என்ன பார்த்தா அப்பான விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பாத்துவேன், நீ நல்லா காப்பியாத்துவ. காப்பி எந்த ஊருக்கு போனாலும் 10 கப்பு காப்பி குடிக்காது. கபடியில விளையாண்டவங்க கூட அத்தனை கப்பு வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு கப்பு இல்ல சில்வர் டம்ளர்ல கொடுக்காங்க. அப்போ இந்த பாலகன் கீழே விழுந்தா அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்த, அப்பான்னு சொன்னா நான் காப்பாத்துக்கிறேன் அப்படின்னு இருபேர்களுமே பேசி முடித்தார்கள். பாலகனும் வெட்டு முடிந்தான் கீழே வந்தா. நான் கேட்க கேள்விக்கு இப்ப சரியா நீங்க பதில் சொல்லணும். பதில் சொன்னா எங்க தாத்தா 100 ரூபாய் தருவாரு, அது கம்புல இருக்குன்னு 200 ரூபாய் தாருங்காரு, டவுசர்ல இருந்து எடுத்து கொடு. நான் போலீஸ் தேடினாங்க ஐயா, வீட்டுல போய் ஒரு ஆள் ஒரு தவறை செய்துட்டாரு. மாவங்கிட்ட போய் கேட்ட உங்க அப்பாவங்கடா, எங்க அப்பா புதிலுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்காரு. அந்த மாதிரி 2 போடு போட்டு இழுத்துட்டு ஏம்பளா இந்த தவறு செஞ்சோன்னு வந்தாங்க. அப்பனே புள்ள காட்டி கொடுத்துருக்கான். அது மாதிரி அவர் என்ன காட்டி கொடுத்தாரு தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க சரியா சொன்னா தாத்தா 100 ரூபாய் தருவாரு. சரி அந்த பாலகை வெட்டு முடிந்தான் கீழே வந்தா. என்னப்ப கீழே வந்தானே பாவி அம்மான்னு சொல்லி இருந்தா பார்வதி காப்பாத்திருப்பா, எப்பான்னு சொல்லி இருந்தா பகவான் காப்பாத்திருப்பாரு. அம்மாவென்றும் சொல்லவில்லை அப்பாவென்றும் சொல்லவில்லை, அத்தனை விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னா அந்த அறியாத பாலகன் வெட்டு முடிஞ்சு கீழே விழும்போது அப்பான்னு சொல்லல அம்மான்னு சொல்லல. அப்ப கீழே விழும்போது எப்படி சொல்லி விழுந்தான் சொல்லுங்க பாப்போம். விழுந்தானோ அப்படி விழ மாட்டானோ, குறுக்கில் அடிக்கும்போது தாராள சத்தம் வந்துடும். என்ன சொன்னா கேளும்போது என்ன சொன்னா யாராச்சும் அம்மாவென்றும் சொல்லவில்லை அப்பாவென்றும் சொல்லவில்லை, அப்ப வேற என்ன சொல்லியிருப்பான்? நீங்க பீட்டி
யூடியூப்பை ஒழுங்கா பார்க்கல. அப்போ யூடியூப்ல எங்க வீட்ல நீங்க பார்க்கல. பெரிய மாத்தம் கூப்பிட்டீங்களோ? நான் நீங்க விடலாம் சொல்லி விடதான் சொல்லி நீ கேள்வி கேட்டா ஒரு கதை கேட்டு இருந்தாங்க அப்படியே எந்திரிச்சு போச்சு. தெரியல உங்களுக்கு? ஆமா தெரியல. ஆனா அவங்க வீட்டுக்கு போறாங்க. நீ பேசாம இல்லாத இருந்ததுல கொஸ்டின் கேட்ட. சரி அப்ப நீயே சொல்லிருமா. நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்ன நான் 100 ரூபாய் தாரம்னு சொன்னோம்ல. இப்ப நான் சொல்லுதேன், நீங்க எல்லாரும் ஆளுக்கு 10 ரூபாய் பிரிச்சு வைங்க போதும். அப்படியா? அது ரொம்ப வேண்டாம். அப்படியே காலம் பிரிச்சு வச்சிருப்பா. சரி. அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. ஆமா நான் செத்தேம்னா வாக்கு சனியும் போக்கல. செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி. நான் தான் சொன்னேன்னு நீ கேட்டியா? அதான் அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னு இருக்கான். வாயில என்ன ரோடா போடுவாங்க? நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். சரி, நம்ம மனசு போல வாழ்க்கை. வாழ்க்கை பெரியவங்க இன்னைக்கு சொல்லுவாங்க, ரொம்ப சேட்டை பண்ணினாலும் சரி. பெரியவங்க வந்து ரொம்ப பேச மாட்டாங்க, படிச்சவங்க ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்க. ரொம்ப சேட்டை பண்ணாலும் சரி, ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தாலும் சரி, நல்ல பிள்ளையா இருந்தா உன் மனசு போல வாழ்க்கைப்பா அப்படின்னு முடிச்சிருவாங்க. ரொம்ப சேட்டை பண்ணுனா சொல்லுவாங்க, உன் மனசு போல வாழ்க்கை போப்பா அப்படின்றவாங்க. அப்ப நம்ம மனசு எப்படியோ அது போல நம்ம வாழ்க்கையை கொடுப்பார். வாழ்க்கை வாயிலன்னா ரோட்ல நடந்து போறோம். சரி, நடந்து போகும்போது திடீர்னு ஒரு கல் தட்டிட்டு தட்டின உடனே என்ன அபச குணமா நான் செத்தேனே அப்படிங்க கூடாது, சொல்லக்கூடாது. செத்தம்னு சொன்னா செத்தே போவான். ஆமா, அம்மாங்கணும் காலில் கல் தட்டிட்ட, எப்பா காலில் கல் தட்டிட்ட அப்படின்னு சொன்னோம்னா அது நல்ல வார்த்தை. அபச குணமா நான் செத்தேன்னு விடக்கூடாது, அப்படியே செத்து போவான். அப்ப செத்தேம்னு சொன்னா அந்த வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கும். நம்ம 100 வருஷத்துக்கு நல்லா இருப்போம், நமக்கு ஒண்ணுமே செய்யாது அப்படின்னு நினைக்கணும். அப்படின்னா நம்ம நல்லா இருப்போம். எனக்கு என்னமோ ஆயிருமோ அப்படின்னா அப்புறம் அதான் கிடைக்கும். அப்படிதான் பயந்தோம்னா கதை முடிஞ்சு போகும். அதனால அம்மா ஏ பார்வதி செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி வாயம்புனால அப்படி என்று ஆண்டவனும் பார்வதியோ ஆண்டவனும் பார்வதியோ நாகலகவலியாக நாகராஜனாக கண்ணி தவம் இருந்து வாரபோ கைலாச மலையதற்கு கைலாச மலையதற்கு நாகலோக வாராரே. மொட்டை போடும் போது கம்பளை தாய் மாமா எடுத்து போட்டுருக்காரு. அந்த அண்ணாச்சி பெருமிஷன் கொடுத்தா தான் இதை தொட முடியும். கம்பளை யார் எடுத்து போட்டா? நாகலோக வழியாகவே நடந்து வரும்போது பார்வதா தேவி இந்த 2 பேருக்கும் உறக்க வரலன்னு பார்க்க கீழே கிடந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நாகராஜனாக கண்ணையின் தவத்தை பார்க்க அப்ப பார்வதா தேவி எங்க தாத்தா திருவாய திறந்தா தெருவுள்ள நாயெல்லாம் வந்துரும் பாத்துக்கிடுங்க. அதுதான் இப்ப லயனா நாகராஜனாக கண்ணையின் தவத்தை கண்டு சாமி ஆண்டவனே பகவானே நாகராஜனாக கண்ணி தவம் இருக்கும் விவரம் என்ன தான் அறிய வேணும் என்று பார்வதியும் கேட்டபோது ஏய் பார்வதி என் கூட வரும்போது வாயை திறக்க மாட்டேன் வருவார்த்தை பேச மாட்டோம்னு சொன்னியே, அங்க என்னடானா அந்த பிள்ளைய காப்பாத்துன்னு சொன்னேன். இப்போ இந்த நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க இவங்க 2 பேருக்குமே 12 வருடமா பிள்ளை ஒண்ணு இல்ல. அதனால என்ன நினைச்சு 12 வருடமா தவம் இருக்கிறாங்க பார்வதி. ஆண்டவா பிள்ளை இல்லையானா 2 பேருக்குமே நீங்க பிள்ளை வரம் கொடுத்தா என்ன? அம்மா பிள்ளை வரம்னு சொன்னா சக்கா புக்கா வியாபாரமா இல்ல மார்க்கெட்ல விற்க மாங்காயா, கடையில விற்க கத்திரிக்காவா 1/4 கிலோ வாங்கி கொடுக்க? அவங்க பாவ புண்ணிய கணக்க பார்த்தா தாண்டி உங்களுக்கு பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையான்னு சொல்ல முடியும்.
கணக்கை பார்க்கணுமானா நம்ம எங்க போகணும்? என்ன 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 கணக்கு பார்க்கணும்னா எங்க வேணும்? இப்ப என் கணக்கு எங்க ஊர் டீ கடையில இருக்கு. அந்த கணக்கு இல்ல. 4450 ரூபா இருக்கு. 4450. ஆமா. அப்படியா? சாயந்தரம் அந்த டீ கடையில 3 மணி ஆயிட்டுனா முட்டை போண்டா போடுவாரு டீ கடைக்காரரு. அந்த போண்டாவையும் டீயவும் குடிச்சிட்டு 4450 ரூபா பாக்கி வச்சிருக்கேன். அந்த கணக்கு இல்ல, பாவ புண்ணிய கணக்கு. பாவ புண்ணிய கணக்குன்னு சொன்னா இந்த உலகத்தில் உள்ள அனைவர்களுக்கும் பாவ புண்ணிய கணக்கு சீராக கணக்கெழுதக்கூடிய சித்திரபுத்திரன் ஐனார் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து கணக்கை பார்க்க வேணும் என்று அந்த சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து கணக்கை பார்க்க இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் போன ஒரு சென்மத்தில் நாகமுடி ராஜவன் மலைவேடனாதான் பிறந்து 8 மாத சூழ்மாய் அம்பாலையை அதன் உயிரமாய் திரு மாலை கொண்ட தோசத்தால் மகளை ஒண்ணு கிடையாது நாகக்கண்ணி வெண்கொடி. பார்வதி, இந்த நாகராஜன் போன சென்மத்திலே மலை வேடுவனாகவே பிறந்து 8 மாத சூழ்மானை அம்பாள் எய்திருக்கிறான், அதன் உயிரை மாய்த்திருக்கிறான். மானை கொண்ட தோஷம் இவனை சும்மா விடுமா? மானை கொன்னாலும் பரவாயில்லை, மான் வயத்துக்குள் இருந்தது ஒரு பெண் சிசுவு. பெண் பாவம் பொல்லாத பாவமடி, இவனுக்கு பிள்ளை வரம் இல்லை. சரி ஆண்டவா, இந்த நாகக்கண்ணியோட கணக்க பாருங்க. நாகக்கண்ணியினுடைய கணக்கை பாருங்க. உடனே நாகக்கண்ணி கணக்கிலே என்ன தெரியுது? அந்த நாகக்கண்ணி வெண்கொடி போல ஒரு சென்மத்தில் மருத்துவமாதான் பிறந்து 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திருக்க, கருவக்கலை திருக்க, உரமருந்த கொடுத்திருக்க, உரமருந்த கொடுத்திருக்க, அவ உருவத்தகளை திருக்க. அப்பம் பார்வதா தேவி சொல்லுகிறார், சாமி என்னை போல பெண்ணல்லவா, பெண்ணல்லவோ என்னை போல பெண்ணல்லவா, ஒரு பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வாரம் கொடுக்க வேணும், நீங்க மங்கைக்கு மனம் இறங்கி மகனை வாரம் கொடுக்க வேணும், கண்ணுக்கு மனம் இறங்கி கை குழந்தை கொடுக்க வேணும், இவ தவத்துக்கு மனம் இறங்கி நீங்க மனம் இறங்கி தவ குழந்தை கொடுக்க வேணும், ஒரு தவ குழந்தை கொடுக்க வேணும். அப்பம் பார்வதியும் சொன்ன போல் ஆண்டவன் தான் பகவான். ஆடி ஆடி அம்மா பார்வதி, நாம இவர்கள் இருவேர்களே. அடியே பார்வதா தேவி, இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை வரம் கொடுத்தால் பிழை மோசம் வந்து சேரும், மதலை வரம் கொடுத்தால் மணக்கவலை வந்து சேரும் அம்மா. அதனால என்னால் இருபேர்களுக்குமே ஒருபோதும் ஏந்தும் பிள்ளை கொடுக்க முடியாது அப்படின்னு ஆண்டவன் சொல்ல, பார்வதா தேவியாகப்பட்டவா நம்மள மாதிரி ஒரு பெண்ணுலா தவம் இருக்கா, நம்ம பார்த்து விட்டு சும்மா போக முடியுமா? அதனால ஆண்டவா பரம்பொருளே, நீங்கள் பிள்ளை வரம் கொடுக்கலையானா உங்க கூட நான் ஒருபோதும் வரவே மாட்டேன். சாமி கல்லாய
சிவபெருமான் பார்வதி எத்தனை சொன்னாலும் என்னால் ஒருபோதும் உனக்கு உன் வார்த்தையை கேட்டு நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கு பிள்ளை வரமே கொடுக்க மாட்டேன் பிள்ளை வரம் கொடுத்தா நமக்கு தாண்டி பின்னால விளைவு வந்து சேரும் பெரிய கஷ்டம் வந்து சேரும் பிறகு ஆண்டவா அவங்க போன சென்மத்திலே பாவம் செய்திருந்தாலும் அந்த போன சென்மத்திலே செய்த பாவத்துக்கு இந்த சென்மத்திலே தவம் இருந்தாங்க அதனால தவத்துக்காக மனமிறங்கி நீங்க ஒரு தவ குழந்தையை கொடுக்கலாம் அப்படி தவ குழந்தை கொடுக்கவில்லையான இவங்க தவம் இருந்ததற்கு என்னையா அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு உடனே ஆண்டவனுக்கு அப்போதும் மனம் இறங்கவில்லை பார்வதாதேவி எத்தனை சொன்னாலும் என்னால் முடியாதென்று சொல்ல அப்போ அங்கார கோபம் கொண்ட ஆதிபராசக்தி நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன் பகவானும் கொடுக்காவிட்டா பாரதியா நான் கொடுப்பேன் கடவுளிகள் கொடுக்காவிட்டா கடவுளிகள் கொடுக்காவிட்டா கண்டிப்பாக நான் கொடுப்பேன் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் எனக்கு சாபத்தை கொடுக்குறீங்க இந்த நாகக்கண்ணி வயத்துல பாம்பின் வயத்துல போய் நான் கருவா சனிக்க சட்டம் இருக்கா சட்டம் இல்ல கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்ல எனக்கு நீங்க மாற்று வரந்தாங்க அப்படின்னு உடனே அப்ப ஆண்டவன் சொன்னார் பார்வதி நீ நாகராஜன் நாகக்கண்ணி வயத்துல போய் பிறக்க வேண்டாம் ரெண்டு பேருக்கும் முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுத்தாலும் ராஜனாக 48 நாளையிலே தன்னை அறியாம கொத்தி குடிக்கும் குடித்தாலும் குடிக்கும் அதனால இங்க ரெண்டு பேருக்குமே அமிர்தம் என்னும் 8 கலசத்துல நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு அமிர்த கலசத்தை வரமாக கொடுத்து அதை 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக நீ பூஜை இருந்து வர சொல்லு பார்வதி அந்த 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக ஆதிபராசக்தி உன் 1008 சொருவத்தில் அரசுருவத்தை எடுத்து கருவுருவா சரித்து நீ கை குழந்தையாக பிறக்க வேணும் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழியனுப்பிய வேளையில் அவ அமிர்த கலசத்தை வாங்கினார் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாகவே கொடுத்து நாகராஜனும் நாகக்கண்ணி அரண்மனையிலே மேலவாசல் கோட்டையிலே வைத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள் அந்த 48 நாளைக்குள்ள அவள் 1008 சொருவத்தில் அரசுருவத்தை எடுத்து கருவுருவாக சனித்த பார்வதி சாமி
அத்தானே